வணக்கம். எப்படி இருக்கீங்க? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் அவங்களுடைய ட்ரெயிட்டே பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி ஸ்லோ ஸ்டார்ட்டர்ஸ். ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க, நான் இப்படி இல்லையே, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ராசி பேஸ்டு ட்ரெயிட் வந்து லக்னம் படியும் உங்களுடைய ஜாதகப்படியும் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அம்மா கூட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து ஜாதகத்தில் ஏற்கனவே கொஞ்சம் மாதிரி இருந்தால் மாறும். ஸோ அதே மாதிரி தான் கும்பராசிக்கும் இது ஒரு ஜென்ரல் ஒரு ட்ரெயிட் தானே தவிர, மற்றபடி ஜாதகத்தில் வந்து அது வித்தியாசமாக இருந்ததுன்னா மாறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் மெஜாரிட்டியாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது. சரியா? ரொம்ப ராசிக்காரங்க இன் ஜென்ரல் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். இதெல்லாம் எதுக்குன்னா சும்மா ஒரு வேலிடேட் பண்ணுறதுக்காக. நான் விருச்சிக ராசி பற்றி சொல்லும்போது நிறைய பேர் மென்ஷன் பண்ணிடுங்க. ஆமாம், எனக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு வேலிடேஷனுக்காக தான். ஓகேவா? கும்பராசிக்காரங்க நிதானம் கண்டிப்பாக ரொம்ப நிதானம் இருக்கும். சனி பகவானுடைய ஸ்திர வீடு அது. சரியா? அந்த நிதானம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ தே ஆர் வெரி ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், அந்த யோசித்து ஒன்ஸ் தே ஸ்டார்ட் அப்படியே ஸ்மூத் செயிலிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கும்பராசிக்காரங்கிட்ட அந்த ரூபி க்யூப்னு சொல்லுவாங்க தெரியுமா, கையில் திருப்பி கலர்லாம் மேட்ச் பண்ணுறது. அந்த ரூபி க்யூப்பை வந்து ஒரே ரூமில் ஒரு கும்பராசிக்காரங்கக்கிட்டையும் ஒரு மேஷ ராசிக்காரங்கிட்டையும் அந்த ரூபி க்யூப்பை கொடுத்துட்டிங்கன்னா, மேஷ ராசிக்காரங்க கையில் வாங்கினா சச்சக்கன்னு திருப்புவாங்க. அதை கும்பராசிக்காரங்க அதை வாங்கின உடனே இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, பொறுமையாக ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. தி டோன்ட் ஈவன் ஸ்டார்ட். ஓகேவா? மைண்டில் அவங்க அதை ஸ்லோவாக அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்து போவாங்க. பட் நீங்கள் ஒரு ½ hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியோ இல்லை விருச்சிக ராசியோ திருப்பி கடன்னு அதை முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்களே தவிர, கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி இதை முடிக்கிற நேரத்தில் இருப்பாங்க, இல்லை முடிச்சிருப்பாங்க. ஈவன் தோ தே ஸ்டார்ட் ஸ்லோலி திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தே ஃபினிஷ் ஆஃப். ஸோ அந்த மாதிரி ட்ரெயிட் உள்ளவங்க தான் கும்பராசி. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஜாதகப்படி அவங்க வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான என்ன ட்ரெயிட்னா, அவங்க சனியோடைய பாசிட்டிவ் சைடு எல்லாம் காட்டுவாங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா. ப்ளஸ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி டிசிப்ளின். அவங்களும் டிசிப்ளினாக இருப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சரியா? ரொம்ப ஹெல்பிங் மைண்டாக இருப்பாங்க. அவங்களுடைய நேச்சரே பார்த்திங்கன்னா, சனி பகவானுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? நல்ல தீர்க்கமாக இருக்கும். அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த பிறவியை எப்படி வந்து உபயோகமாக பண்ணுறதுன்னு இருக்கும். அப்படியே ஜாதகம் மோசமாக இருந்ததுன்னா கும்பராசிக்காரங்க தே கேன் கோ ஆப்போசிட். அப்படியே நயவஞ்சகம், துரோகம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது சைலண்ட்டாக இருந்து ஒருத்தருக்கு எப்படி வேட்டு வைக்கிறது. கும்பராசிக்காரங்க ஒருத்தங்களை பழிவாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. எல் பி டூயிங் குவைட்லி பேக்கில். சரியா? இவ்வளோ சொல்கிறேன் நான் கும்பராசி, ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து எனக்கு அது நிறைய அதை பற்றியே ஒரு பெரிய வீடியோவே போடலாம். அந்தளவுக்கு வந்து கும்பராசியை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் நம்ம. சரியா? சரி, இப்போது அடுத்த ஒரு காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு போயிடலாம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, திருப்பி நம்ம சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஜென்மசனியை கடந்துட்டீங்க. அதில் ஒரு ரிலீஃப் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த ரிலீஃப் வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்போதும் ஜென்மசனி வந்து அலை ஓஞ்சிட்டு போன உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலண்ட்டை நீங்கள் வந்து கன்சீவ் பண்ணுறதுக்கே ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு இல்லையா? குடும்பத்தில் வர ஒரு குழப்பங்கள் பார்த்திங்கன்னா நம்மளை அதை ரிலாக்ஸ் பண்ணவே விடாது. புரியுதா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னும் டெக்னிக்கலாக போவோம். சரியா? அடுத்த இந்த 2ல் போயிருக்கிற சனி பகவான் இப்போ ரொம்ப உக்கிரமாக இருக்கிற டைம். இன்றைக்கி தான் நான் வந்து இன்றைக்கி தேதிக்கு எப்படி இருக்குது கிரகநிலைகள்னு பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். செவ்வாய் வந்து கன்னியிலையும், மார்ஸ் வந்து கன்னியிலையும், சனி பகவான் வந்து மீனத்துலேயும் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற டைம். சனி செவ்வாய் எப்போ பார்த்தாலும் அந்த 2 வீடுகளும் பார்த்திங்கன்னா செம்ம சண்டை நடக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு
குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரணகலமான சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இந்த நெக்ஸ்ட் 1 மந்த் பீரியட். செவ்வாய் மூவ் பண்ணி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கன்னியிலேருந்து. அது செவ்வாய் வந்து ஒரு 1.5 மாத காலம்தான் இருப்பார். அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போயிடுவார். அந்த 1.5 மாத காலம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக ஃபேமிலி லைஃப்பு, உங்களுடைய மாமியார் மாமனார் அந்த ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுடைய வந்து பார்ட்னருடைய அம்மா அப்பா அவங்களுடைய ஃபேமிலி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப். உங்கள் ஃபேமிலி ப்ளஸ் அவங்க ஸ்ட்ரெயின் ஆயிருந்ததுன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் காலம் பூரா அது கொஞ்சம் திருப்பி நீங்கள் அதை வந்து ரீகன்சைல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாமைக்கு நம்ம கேர்ஃபுல்லாக அடுத்த 1.5 மாதம் ஓட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுனால 2, 8 ரொம்ப அப்படியே குழாயடி சண்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், நம்ம வாக்கு, நம்ம பேச்சு பார்த்திங்கன்னா கண்ணாபின்னா வந்து விழும். ஓகேவா? நம்ம பாஸ்ட்டு நம்ம பார்ட்னரை ஹர்ட் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போகும். சரியா? பழசெல்லாம் கொண்டு வந்து இழுத்து பேசும். அந்த மாதிரிலாம் பேசாமல் இந்த 1.5 மாத காலம் மட்டும் கொஞ்சம் வாக்கை வந்து நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? இன் ஜென்ரலே சனி பகவான் 2ல் இருக்கும்போது வாக்குஸ்தானம் ரொம்ப அடிபடும். கேர்ஃபுல். அதே மாதிரி இடுப்புக்கு கீழே கால் வரைக்கும், இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க மற்ற ஜோதிடர்கள். சரியா? அந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது பிரமாதமான ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க, எது உண்மை அப்படின்லாம் கேட்குறீங்க. ஜோதிடமே ஒரு மகா குழப்பத்தில் ஒரு தெளிவு காண்றது தான் ஜோதிடமே. எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஃபேமிலிக்கு சண்டை வரும்ன்றேன். இந்த ஃபேமிலினால் பிரச்சனை வந்தால் கூட குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஃபேமிலியை சண்டை போட்டு நீங்கள் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. சரியா? அதனோட இம்பேக்ட் அந்த குரு 5ஆம் இடத்தை தாண்டி போன அப்புறம் தான் நீங்கள் ரியலைஸே பண்ணுவீங்க. சரியா? இதுதான் வந்து அதனுடைய சூட்சமம். சரியா? இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்கன்றதுனால அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேவா? குரு வந்து ராசியை பார்க்குறாரு, அது வந்து நல்லா இருக்குன்றீங்க. ஆனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனை வரும்ன்றீங்க. குடும்பத்தில் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன எக்ஸாம்பிள்றேன். டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, உள்ள சீரியல். வெளியில் வருவாங்க, புருஷனை ஏதாவது திட்டுவாங்க, புருஷனை குழப்பி விடுவாங்க, ஃபேமிலி டைனாமிக்ஸ் பாழாகும். அப்படியே இவங்க உள்ளே போய் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் ஃபேமிலியில் ஒரு டைனாமிக்ஸ் குறைஞ்சிரும். சரி, அதை இவங்க ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அடுத்த ஒரு மாத காலம் வந்து ஒரு பெரிய நல்ல டைம். என்னென்னா, குரு சுக்கிரன் சேர்ந்து மிதுனத்தில் இருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னாக்கா, இன்னும் ஆகஸ்ட் 4, 5, 6 அந்த தேதிகளில் பார்த்திங்கன்னா தனுஷ் ராசியில் வந்து சந்திரன் போகும்போது அது சந்திர அதியோகத்தில் இருப்பாங்க. குரு சுக்கிரன் புதன் எல்லாரும் லைனாக. அது வந்து ஸ்ரீவித்யா யோகம்னு சொல்லுவாங்க. அது வந்து குரு சுக்கிரன் புதன் இது எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருந்து சந்திரனுக்கு 6, 7, 8 இருந்ததுன்னா அது ஒரு பெரிய நல்ல டைம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னு பாருங்கள். குரு சுக்கிரன் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது இப்போ பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது சொத்து இருக்குது, அந்த ரிலேட்டட் விஷயங்கள்லாம் சூப்பராக சால்வ் ஆகும் இந்த டைமில். அடுத்த ஒரு மாத காலங்களுக்கே இது ஒரு நல்ல ஒரு டைம் இந்த விஷயங்கள். ஏன்னா சுக்கிரன் குரு சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணுன்னா இது அருமையான டைம். எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் மாதம் 4 இப்போ வர மாதம் இன்னும் 2-3 நாட்களில் பார்த்திங்கன்னா தனுஷில் சந்திரன் போகும்போது அப்படியே பௌர்ணமி சந்திரன். ஓகேவா? நல்ல முழுமதி பார்த்திங்கன்னா நேர குருக்கும் சுக்கிரனுக்கும் விழும். சரியா? முழுமதி இல்லை, ஆல்மோஸ்ட் விழும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ளஸ் டைமு. நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன ப்ளஸ் இப்போ புதுசாக குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா, இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஒரு கிளாஸ் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாட்டு கிளாஸ் போட போகிறீங்க, இல்லை டான்ஸ் கிளாஸ் போட போகிறீங்கன்னா அந்த டைமில் போடுங்க. அது அப்படியே சூப்பராக கொண்டு போய் நிறுத்தும் நல்லா. சரியா? ஸோ அதுக்காக சொல்ல வரேன். அதே சமயங்களில் மற்ற சில நல்ல காரியங்களை ஸ்டார்ட் பண்ணும்போதும் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஸ்ரீவித்யானா எப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். அதனுடைய குரு சுக்கிரன் சேர்ந்து சந்திரன் வந்து அதை பார்க்குற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம். சரியா? அப்புறம் ராகு கேது. ராகு வந்து சனி பகவான் ராசியை விட்டு கிளம்புனாலும் ராகு பகவான் பின்னாடி ரிவர்ஸில் வந்து ராசியில் வந்து உட்காந்துருக்கார் இல்லையா? அது எப்படி பண்ணுவோன்னாக்கா,
ஆம், வேற்று மதத்தினர், மொழி பேசுகிறவங்க இவங்களால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும், கன்ஃப்யூஷன் வரும். அதனால ஒரு 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 ஜாதகம் பொறுத்து தான் இது. சரியா? ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு கோக்குமாக்கான டைம்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக அது கொண்டு வந்து விடும் இந்த டைமில். சரியா? அப்புறம் வந்து தலைவலி, புரியாத தலைவலி, இந்த மைக்ரைன் ரிலேட்டட் இஷ்யூஸு இதெல்லாம் வந்து ராகு வந்து ராசிக்கு வரும்போது தான் வரும். ஏன்னா மைக்ரைன் இஸ் ஒன் ஆஃப் ஒரு டிசீஸ். எப்படின்னா மைக்ரைன் தலைவலின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு காரணமே கிடையாது. அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அதை அனலைஸ் பண்ணுறது. அந்த மாதிரி புரியாத விஷயங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி உடலில் வந்து வரும். அது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சரியா? ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து பண்ணலாம். சனி பகவான் 2, 8 செவ்வாயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அடுத்த 1.5 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செவ்வாய் சனி காம்பினேஷன் நல்லது கிடையாது. ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் இருந்தார்னா போய் உங்களால் முடிஞ்சது ஒரு துளசி மாலையோ இல்லை துளசி ஒரு 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 சின்ன கட்டின துளசி ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு துளசி சுவாமி கொண்டு போய் போட்டிங்கன்னா அது அருமையாக உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவில் அல்ல ராமர் கோவிலில் ஆஞ்சநேயர் சன்னதி, சுந்தரகாண்டம் படிக்கிறது இது பிரமாதமாக வேலை செய்யும் கும்பராசிக்கு. இப்போ அடுத்த 1.5 மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு வந்து நான் படித்தேன், நான் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து அது பெரிய எஃபெக்ட் தெரியலையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை அறியாமலே நமக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களை அது காப்பாற்றும். இப்போது நம்ம மனுஷன்தான் பார்த்திங்கன்னா, மனுஷனுடைய குணம் என்னென்னா ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு பதிலாக பண்ணுறதுக்கு முன்னாடியே 10 டைம்ஸ் அதை பற்றி பெருசாக சொல்லிப்பான். ஆனால் கடவுளோ கிரகங்களோ இதெல்லாம் அதனுடைய கடமையை செய்யும். நீ வந்து உன்னுடைய எஃபர்ட்டை போட்டேன்னா அதுக்கான இது இருக்கும். அதுக்கான வந்து விளைவுகள் பாசிட்டிவாக தானாக வந்துடும். கடவுளோ கிரகங்களோ எதுவும் வந்து நான் பண்ண போகிறேன், நான் பண்ணிவிடுவேன், நான் அதை பண்ணிவிடுவேன்னு சொல்லவே சொல்லாது. அது மாட்டுக்கு அதனுடைய கடமைகளை செய்யும். சரியா? கர்மாவின் விளைவுகள்னால தான் இந்த பிறப்பே. இந்த பிறப்பு அந்த கிரகங்கள் தானாக அதனுடைய வேலைகளை அந்தந்த நேரங்களில் செஞ்சிடும். ஏன்னா அது நம்ம வாங்கின்னு வந்த வரோம் இல்லையா? அதே மாதிரி தெய்வமும் நான் இதை பண்ணியிருக்கேன் உனக்கு பார்த்தியா அப்படிலாம் சொல்லாது. அது மாட்டுக்கு செய்யும். நம்மளை அறியாமல் நல்லது நடக்கும். சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்ல மனசில் பிடிச்சிக்கணும். ஐயோ நான் இது பண்ணனே எனக்கு அது பெரிய இதுவே தெரியலைன்னா எப்படி தெரியும்? அது தெரியாது. ஏன்னா நம்ம மனுஷன் செய்யலை. அதை மனுஷன் செய்கிறவன் சொல்லிட்டு செய்வான். உனக்கு அது வர வந்தது நான் தடுத்துட்டேன்றவான். ஆனால் தெய்வம் அப்படி சொல்லாது. நீ பண்ணுற அது மாட்டுக்கு தானாக அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். சரியா? அதுதான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த குரு சுக்கிரன் இருக்கிற டைமை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டுவர்ட்ஸ் ஏப்ரல் எண்டு மேலே வந்து குரு பயிற்சி நடக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து குரு 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 6ல் உச்சமாவார். 6ல் உச்சமாகும்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அடுத்த 2026 குரு ஷிஃப்ட் ஆகி போகும்போது ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா 6ல் உச்சமாகும்போது உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டட் விஷயங்கள், உங்களுக்கு நல்ல வேலை ஆட்கள் அமைவாங்க. ஈவன் சாமானியனாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதே சமயங்களில் உங்களுக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த 2 மாதம் அப்போ நம்ம வரும்போது குரு பயிற்சியை திருப்பி பார்ப்போம், ரீவிசிட் பண்ணுவோம். சரியா? ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடமே ஒரு மகா குழப்பம்தான். ஏன்னா ஜோதிடம் கோஸ் பை ரூல் அண்ட் ரூல் பிரேக். ஓகேவா? ஒரு விதியோடைய முரண், விதியோட இப்படி மாறி 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 போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாமானியனுக்கு ஜோதிடம் புரியறது கஷ்டம். சரியா? ஆனால் நமக்கு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க, எல்லாத்துலேயும் கலந்து ஒரு கலவையாக சொல்லி சமாளிக்க பார்க்குறீங்கன்றீங்க. உண்மை என்னென்னா அதுதான் உண்மை. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் நான் யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடம் அப்படி தானே. சில பேருக்கு தான் அது ஒர்க்கே ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது, சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் நம்ம யாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது உண்மை, அதுதான். சரியா? நல்ல வாக்கு இருந்தால் நம்ம ஏதோ சொல்கிறது கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு அது ரீச் ஆகும்.
அந்த ரீச் ஆனது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் தவிர நீங்கள் நான் ஜோதிடமே வாழ்க்கையில் தேவையில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் முறை கரெக்டாக இருந்ததுன்னா. ஆனால் நம்ம மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கை முறையே கரெக்டு கிடையாது. ஓகேவா? ஒரு நாளைக்கு நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, நமக்கு மற்றவனுக்கு நல்லது கெடுதல் செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ மனிதராக பிறந்துட்டா இதெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணும். ஜோதிடமே தேவையில்லை, உங்களுடைய வாழ்க்கை முறை நேராக இருந்ததுன்னா. அதுதான் உண்மை. ஓகேவா? நீங்கள் எத்தனை பெரிய பெரிய மென்டார் குரு அவங்கெல்லாம் போய் நம்ம பார்க்க பார்க்க அவங்களுடைய பவர் அனுகிரகம் நமக்கு விழ விழ ஜோதிடம் நமக்கு தேவையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஜோதிடம் பார்த்தா பயம், தேவையில்லாத உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்க பார்க்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா என்னன்னாக்கா நம்மளுடைய பாதை நேராக இருந்தால் ஜோதிடம் அவசியமே கிடையாது. ஏன்னா எது வந்தாலும் நீங்கள் அது அது நான் எனக்கானது, அது நல்லதோ கெட்டதோ அது நான் சம்பாதிச்சு வச்சது. எனக்கு கடவுள் இருக்கார், என்னுடைய குரு அனுகிரகம் இருக்குது, அதை கடந்து போகிறதுக்கான இது இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் யாருமே அப்படி நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மனசு பூரா பார்த்திங்கன்னா வன்மம், காமம், வன்மம் எல்லாமே இருக்குது. சரியா? ஆனால் நடுவில் இந்த மிருகத்துக்கு நடுவில் தெய்வம் எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்க்குது. சரியா? அது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக ஒரு கலவையாக ஒன்று கொடுக்கறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பு, அதாவது ஜோதிடம்ன்ற ஒரு சின்ன ஹெல்ப்பு தேவைப்படுறது. ஃப்யூச்சரை தெரிஞ்சுட்டு ஒரு வார்னிங் சைனாக எடுத்துன்னு இப்போ அடுத்த மாதம் இப்போ நான் சொல்கிற மாதிரி செவ்வாய் சனி 2 8 இருக்கிறது இல்லையா கும்பராசிக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்கை வந்து இதுவாக வச்சுக்கணும். ஓகேவா? வாக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய எல்லா விஷயமும் காமங்களும் எல்லாமே கண்ட்ரோலாக இருந்தால் நம்ம கேர்ஃபுல்லாக அந்த 1.5 மாத காலங்களை ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் தானாக அதனுடைய இம்பேக்ட் குறைஞ்சிடும். ஏன்னா செவ்வாய் வந்து அடுத்த ராசிக்கு துலாத்துக்கு மூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஆக்சஸ் வந்து சனி செவ்வாய் ஆக்சஸ் பார்க்காது, ஒன்றுத்துக்கு ஒன்று பார்க்காம இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப எஃபெக்ட் குறைஞ்சிடும். அதுதான் மேட்டர். இப்போது வந்து ஜோதிடம் அப்படி தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சுக்ரன் குரு 5ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு மாதம் வந்து அந்த டைம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த டைம் நல்லா இருக்கா, நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம் இதை ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம குழந்தைய கொண்டு போய் ஒரு கராத்தே கிளாஸில் சேர்க்கணும் இருக்கும், நம்ம குழந்தைய கொண்டு போய் ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்க்கணும் இருக்கும், இப்போ நல்ல டைம் இருக்குது, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, நல்லா அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு தான் வந்து நமக்கு ஒரு இதை எடுத்துக்கலாம் ஜோசியத்தை. சரியா? நான் சொல்கிற எல்லா விஷயமுமே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ன்றான். ஓகேவா? ஸோ அப்படி தான் இந்த அடுத்த ஒரு வருட காலம் இப்படி தான் இருக்கும். சரியா? ராகு வந்து 1ல் இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் அதனுடைய பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமைகளில் போய் வெள்ளி சனிக்கிழமைகளில் போய் துர்கை அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கிற எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்மியாகும். இன்னொன்று வந்து சனி பிரதோஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சனி பிரதோஷம் அப்போ வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமைகள்லேயே ஈவினிங்கில் சிவன் கோவிலுக்கு போகிறது, நம்மளால் முடிஞ்ச நெய் விளக்கு போடுறது, இல்லை நல்லெண்ணெய் விளக்கு போடுறது, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சனிக்கிழமையில் அடுத்த 2 மாதம் 3 மாதத்தில் சனி பிரதோஷம் வரும்போது அந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அந்த பிரதோஷ காலம்ன்றது சூரிய உதயத்துக்கு ஒரு 4 நாழிகள் முன்னாடி ஆரம்பிக்கும். 4:30 மணி ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 4 நாழிகை முன்னாடி. சரியா? 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த 4:30 to 6 சனி பிரதோஷம் அன்றைக்கி சிவன் கோவிலில் போய் இப்படி உற்சவரை கொண்டு போய் இதில் ஊர்வலமாக எட்டுன உற்சவம் நடக்கும் இல்லையா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து சுவாமியை வணங்கி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக வந்து விழும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணலாம். சரியா? கும்பராசிக்கு அப்படியே டைம் மாறிடும். சரியா? சனி பகவான் வந்து இந்த 7.5 சனி விட்டு விலகும்போது எல்லாம் நல்ல பலனாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆல் தி பெஸ்ட்.